இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிந்துவை பார்க்க சிவா வராங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் டாக்டர் அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. நீ என்னை மனசார மனைவியாக ஏற்றுக்கிட்டியா இல்லையா சொல்லு அப்படின்னு சிந்து சிவா கிட்டே கேட்கும்போது சிவா எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. உங்கள் பெரியமாக்காக அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டியே என்னை கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா அப்படின்னு சிந்து சிவாட்ட சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. நான் வேணா உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், எத்தனை நாளைக்கு இந்த கோயிலே தங்கியிருப்பேன், நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சிந்துட்டு நம்ம சிவா சொன்னோன்னே நான் எதுக்கு அங்கே போகணும், நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன், கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் வருவேன், நான் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன். நம்ம சிந்து ரொம்ப பிடிவாதமாக சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. சிந்து கோயிலில் இருக்கிறனால நம்ம மகா சிந்து எப்படியாவது கோயிலை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா அந்த கோயில் பூசாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த கோயில் பூசாரியும் சிந்து கிட்ட வந்து சொன்னோடனே சிந்து வேறு வழியே இல்லாமல் அந்த கோயிலை விட்டு வெளியில் போயிடுறாங்க. சிந்துவை தேடி மறுபடியும் சிவா அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சிந்து இல்லாத நினச்சி சிவா நம்ம சிந்துவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சிந்துவையும் சிவாவையும் சட்டப்படி பிரிச்சிடலான்னு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட கேஸ் தான் வந்து நடந்துகிட்ருக்கும். சிந்துக்காக வாதாடுறதுக்கு புதுசாக ஒரு லாயர் வந்திருப்பாங்க. அவங்க சிந்துவையும் சிவாவையும் சேர்த்து வச்சுருவாங்களான்னு அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.